அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். என்னது, வசுந்தரா கோர்ட்ல சரண்டர் ஆயிட்டாளா? ஆமா. ஈஸ்வரி வெளியில வந்து எக்ஸாம் எழுதணும்ன்றதுக்காக தான் மேல கொலைப்பழிய போட்டுக்கிட்டு வசுந்தரா ஜெயிலுக்கு போயிட்டாளா? ஓ, மருமகளுக்காக மாமியார்காரி இந்த அளவுக்கு தியாகம் பண்ண துணிஞ்சிட்டாளா? ஆமா, ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆக்குறதா அவ தன்னோட லட்சியம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த லட்சியத்தை காப்பாத்த அவ ஜெயிலுக்கே போவான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. அவ இனிமே சும்மா இருக்க மாட்டா. வாளுல நெருப்பு பிடிச்ச குரங்கு காட்டையே எரிச்சு அழிச்ச மாதிரி அவ நம்மள அழிச்சு ஒழிச்சிட்டு தான் ஓய்வு கிரிஜா. நம்மளால அவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிலாம் எதுவும் இல்லங்க. இல்ல கிரிஜா, புல்லட் குமார யாரு கொலை பண்ணான்னு அவ கிண்டி கிளங்கெடுக்காம விட மாட்டா. புல்லட் குமார நான் தான் போட்டு தள்ளனு கண்டுபிடிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நான் கொலகாரங்கிற பேர்ல ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா நான் இப்பவே செத்து போயிடுறேன். அக்கா ஜெயிலுக்கு போன துக்கத்தை தாங்க முடியாம என் புருஷ சூசைட் பண்ணிட்டாருன்னு நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு. என்ன மன்னிச்சிடு கிரிஜா. என்ன விடு. விடு கிரிஜா. ஏங்க, வசுந்தரா இப்படி ஒரு ஆப்ப வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா இதுக்காக நம்ம தோத்து போயிட்டோம்னு கிடையாது. நம்ம ஜெயிப்போங்க. எப்படி எப்படி ஜெயிப்போம்? வசுந்தரா ஜெயிலுக்கு போன மாதிரி நான் ஜெயிலுக்கு போறேன். என்ன உளற? ஆமாங்க, நீங்க துப்பாக்கியை கொடுங்க. ஈஸ்வரிய நான் சுட்டு கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நீங்க வெளிய வசுந்தராவையும் அழகையும் தீர்த்து கட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா ஃபைனான்ஸ் கம்பெனியை நடத்துங்க. துப்பாக்கியை கொடுங்க. ஐயோ அம்மா, அம்மா என்னம்மா பண்ற? விடுமா. விடு திவ்யா, விடுங்கறேன்மா. நான் நில்லுன்னு சொல்றேன்ல. ஏமா, நீ என்ன உன் மூளைய துவைச்சு மொட்டை மாடியில காய போட்டுட்டியா என்ன? ஏய், என்ன உளற? பின்ன என்னம்மா? அறிவு இருக்கிற யாராவது உன்ன மாதிரி யோசிப்பாங்களா? நான் சொல்றத கோவப்படாம பொறுமையா கேளு. வசுந்தரா அத்த ஜெயிலுக்கு போனதோ இல்ல ஈஸ்வரி எக்ஸாம் எழுதுனதோ எதுவுமே நமக்கு தெரியாது. இதை இப்படியே மெயின்டைன் பண்றதுதான் நமக்கு நல்லது. என்ன நல்லது? ஈஸ்வரி இப்போ வெளியில இருக்காளே, அவளை அப்படியே விட சொல்றியா? ஈஸ்வரிக்கு பதிலாதான் அத்தை உள்ள இருக்காங்கல்ல. புல்லட் குமார கொன்னது எப்படியோ ஒரு விதத்துல நமக்கு யூஸ் ஆயிருக்குல்ல. நீ புரியாம பேசிட்டு இருக்க. ஈஸ்வரி தான் நம்மளோட பலமான எதிரி. அவளை உள்ள கொண்டு போய் வச்சு லாக் பண்ணிட்டா வெளியில இருக்கிற வசுந்தராவையும் அழகையும் ஈஸியா தட்டி தூக்கி இருக்கலாம். இப்ப அது முடியாம போயிடுச்சே. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஈஸ்வரி சும்மா இருக்க மாட்டா. புல்லட் குமார கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிரமா இறங்குவா. பா, அவ அதுல இறங்க முடியாத அளவுக்கு வேற வழியில அவளுக்கு பிரச்சனையை கொடுத்து அவளை டைவர்ட் பண்ணி விட்டுருவோம். வேற வழியில என்ன பிரச்சனை கொடுப்ப? ஈஸ்வரி திட்டம் போட்டு புல்லட் குமார கொன்னுட்டு அந்த பழைய வசுந்தரா அத்தை மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட சண்டைய போட்டு பிரச்சனைய பண்ணுவோம். நாம இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பினா அவ வெறி கொண்டு இன்னும் வேகமா இறங்க மாட்டாளா? இறங்க மாட்டாப்பா. இது ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். இந்த அடி விழுந்தா ஈஸ்வரியால வேற எதையுமே யோசிக்க முடியாது. ஏங்க, எனக்கு என்னமோ திவ்யா சொல்றதுதான் சரின்னு படுது. ஈஸ்வரியை நம்ம ஏதாவது டார்ச்சர் பண்ணி அவளை நம்ம நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுங்க. அதுக்கு இதுதான் கரெக்டான ரூட். இந்தாங்க, துப்பாக்கியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாங்க. புடிங்கன்னு சொல்றல. மேடம், மேடம், உங்களை பாக்குறதுக்காக உங்க பையனும் மருமகளும் வந்திருக்காங்க, வாங்க. அம்மா. அழகு, அத்தை, ஈஸ்வரி, எக்ஸாம் நல்லா எழுதுனியா? நல்லா எழுதுனேன் அத்தை. கடவுளே, சரி, எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்கியா? ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் அத்தை. உன் அப்பாவோட கனவு லட்சியம் எல்லாமே இதுதானே? அதெல்லாம் நிறைவேறிடும்ல? ஆமா அத்தை, உங்களோட இந்த தியாகமும் சின்னையாவோட துணையும் தான் நெருப்பாத்த கடக்கிற மாதிரியான இந்த போராட்டத்துல என்ன ஜெயிக்க வச்சு
எக்ஸாமையும் சிறப்பா எழுத வச்சது அத்தை. மா அழகு மா அழகு டேய் என்னடா எதுக்கு அழற இப்போ? அத்தை, இது வரைக்கும் நீங்க உங்க பிள்ளைய விட்டு பிரிஞ்சதே இல்ல. முதல் தடவையா உங்களோட இந்த பிரிவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் என்ன ஈஸ்வரி, இதெல்லாம் ஒரு பிரிவா? இது நிரந்தரமான பிரிவு ஒண்ணு இல்லையே. நான் தான் வெளியில வந்துருவல்ல. அது மட்டும் இல்ல, இந்த பிரிவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதனால நமக்கு கிடைக்க போறது பெரிய விஷயம் இல்லையா? ஆ? அதனால பரவாயில்ல. ம்? இருந்தாலும் நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய தியாகம். இதுக்கு நான் பண்ற நன்றி கடன் உங்களை விடுதலை பண்ணி இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறதா தான் இருக்கும். அத நான் செய்வேன் அத்தை. ம். ஆமாம்மா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஓ கைய கூட முழுசா பிடிச்சி உன்கிட்ட பேச முடியலையம்மா. டேய் இங்க பாரு, அழாதடா. ஆ? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். எதுக்கு அப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நீ தானம்மா சொல்லுவ, நான் எப்பவுமே சின்ன குழந்தைதான் உனக்குன்னு. அம்மா, நீ இல்லாம நம்ம வீடு என்னமோ மாதிரி இருக்குமா. உன்னை தவிர வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, ஆனா என்னமோ யாருமே இல்லாத மாதிரிதாம்மா எனக்கு தோணுது. வீடே வெறிச்சு ஓடி போய் கிடக்குதுமா. அபி பிள்ளையும் உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. டேய் அவ சின்ன குழந்தைடா, அவளை அழ வேணான்னு சொல்லு, பத்திரமா இருக்க சொல்லு, அவளை பாத்துக்கோ. என்னடா நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தனா அவளை எப்படி சமாதானப்படுத்த முடியும்? நீ முதல்ல அழறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட போய் பேசு, சரியா? ம். மேடம் டைம் ஆயிடுச்சு. ஆ ஆ. அத்தை, நம்பிக்கையா இருங்க. சீக்கிரத்திலே நான் உங்களை வெளியில கூட்டிட்டு வருவேன். ஈஸ்வரி, இத நீ என்கிட்ட சொல்லணுமா? நீ கண்டிப்பா என்ன வெளியில கொண்டு வந்துருவே ஈஸ்வரி. எனக்கு உண்மையில அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்கு. அழகு, மா, பத்திரமா இருக்கணும். ஆ? கவலைப்படாத, அம்மா வந்துருவேன். இங்க பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமா இருந்தா தானே இவளுக்கு ஒரு பலமா இருக்கும். ஆ? அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? தைரியமா இருக்கணும். ம்? சரி, 2 பேர் போயிட்டு வாங்க. மா, பத்திரமா இருமா.